இது எல்லாமே அனுகூலமா இருக்கும். உங்க விதிஜாதல தசாபுத்தி மட்டும் நல்லா மட்டும் இருக்கட்டும். நான் சொன்ன விஷயம் 100% மாறாது. அதனால எல்லா வீடியிலும் பொது பொண்ணு எல்லா வீடியிலும் கொடுத்துருப்பேன். சில பேர் ஃபுல்லா அதை வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு வாழ்நாள் பலன் கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தசாபுத்தியை கம்பேர் பண்ணுங்க. கரெக்டா துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் சூப்பரா இருக்கும். இப்ப பண்ணணும் தொழில கடன் வாங்கி இப்ப எது பண்ணாலும் பாருங்க, தொழிலுக்கு சூப்பரா இருக்கும். 11ஆம் வீட்டு விசாரத்துல போயிட்டாவே எங்க போய் கடன் கிடைக்கும். தொழில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு இன்கம் சார்ந்த விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப தொழிலும் பாருங்க, நான் என்னை பொறுத்தவரை நான் ஒரு தடைகள் சொல்ல மாட்டேன். இது நல்ல டைமா இருக்குது. கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அரசியல் ஃபீல்டு, அரசாங்க ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம லாட்ரி யோகம், திடீர் யோகம் கிடைக்குமா கிடைக்காதா? ஏன் கிடைக்காது? வெளிநாட்டுல உள்ள அனைவருமே இந்த லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. பயங்கரமான ஒரு யோகம் இருக்குது. ஏன்னா 11ஆம் வீட்டு ராகுடைய காலில் சுக்கிர பகவான் போறதுனால காரணம் தான். உங்களுக்கு 18க்குள்ள மிகப்பெரிய யோகம்